எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸில் எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட் வழியாக பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட் எதுவும் உங்களுக்கு வேணும்னா ஸோ என்னோடய டெலிகிராமில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சார்ட்டில் பார்த்துடலாம். இது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமு. இந்த லெவல்லாம் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலான்னா அதை போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனுங்கிறது ஒரு ஃப்ளாட் ஓப்பன். முந்தின நாளோட க்ளோஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து 23,850 அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் லெவல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஏடிஎம் 23,850 காலோட ப்ரைஸ் ₹164. புட்டோட ப்ரைஸ் வந்து 158. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி கிடைச்ச வேல்யூ தான் இந்த ₹161. ஓகே, இந்த ₹161 வந்து இதுதான் நமக்கான இன்றைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆவரேஜ் ப்ரைஸ் ₹161. இந்த ₹161 ப்ரைஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதை எந்த ஸ்ட்ரைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க, எந்த ஸ்ட்ரைக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும் உங்களுக்கான என்ட்ரி வியூ அப்படிங்கிறது. சரி, அதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் கான்செப்ட்டு. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல். நீங்கள் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறது தான் அவங்களோட வேலையாக மட்டும் இருக்கும். சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனுங்கிறது 23,795. சரியா? இங்கெல்லாம் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் அப்படிங்கிறப்ப 23,800 ஸ்ட்ரைக்கு. இப்போ இங்கெல்லாம் 2 கேள்வி நம்ம மார்க்கெட்டை கேட்போம். இப்போ ஓப்பனுக்கு கீழே நிற்குமா, மார்க்கெட் வருமா, இல்லை ஓப்பனுக்கு மேலே தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி. சரியா? இதுக்கு வந்து பதில் எப்படின்னு பார்க்கலாம். அப்போ 23,800 அந்த இடத்துல ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக்கு. அப்போ 23,800க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை 23,800 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ மேலே அப்படிங்கிறப்ப இந்த மேஜிக் லைன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இதை ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு வால்யூமில் பிரேக் பண்ணுதுன்னா செகண்ட் டார்கெட் வந்து R1 இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்கில் ஒரு டோஜி அடுத்த கேண்டில் நல்லா ஒரு வால்யூமோட பிரேக் அவுட்டு. ஸ்டில் அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா R1 தேடி போயிடுச்சு. சரி, அப்போ அப்சைடுனா இதுதான் நமக்கான அடுத்தடுத்த டார்கெட்டு. டவுன் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற S1 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து S2 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து காலையில் நம்ம ஓப்பன் வந்து தெரிஞ்சாச்சு. இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்குமா, ஓப்பனுக்கு கீழே இருக்குமா, இதுதான் நமக்கான கேள்வி. சரியா? அப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,800 கால் அண்ட் புட்டை வந்து நம்ம போய் பார்க்கலாம். 23,800 புட் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன். காமன் ஏடிஎம் ப்ரைஸ் என்னது, ₹161. ₹161. ரெண்டுக்குமே காமனாக எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இது காமனான ப்ரைஸ் தான். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா 23,800 கால் அப்படிங்கிறவங்க ₹161 மேலே தான் இருக்காங்க. அப்போது இது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காட்டுது. சரியா? அப்போ 23,800 புட்டு பாருங்கள், ₹161 கீழே தான் ட்ரேட் நடக்காங்க. ஸோ திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடேஸ்மெண்ட்டு இல்லைனா இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 161க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பாட் ஓப்பன் வரைக்கும் வந்தாலும் ப்ரீமியம் வந்து பெரிய அளவில் அங்கே இதாகலை. ஸோ அவங்கள வந்து 161 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சாச்சு. ஓகே, அப்போ மார்க்கெட்டு கால் சைடு தான். அப்போ இங்கே கிளியராக நமக்கான காலுக்கான என்ட்ரி கிடைக்கி 23,800 கால். ஸோ அதில் டார்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு மேஜிக் லைன் வரைக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்த டார்கெட்டு R1. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு என்ட்ரியிலேருந்து R1 வரைக்கும், R1 போகும்போது 11.45.
ஸோ 11.45 ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 295 கிட்டத்தட்ட ரூ. 170 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வச்சுருப்போமே. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ நான் இது வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து நிறையா விதமாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ என்னோட இது வந்து ஒரு சின்ன குவான்டிட்டியில் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறது, பெரிய ரேலி, அதாவது ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து கிளம்புதுன்னா அடுத்த ஸ்டாப் எங்கே, அது வரைக்கும் நம்மளோட பொசிஷனை ஹோல்டு பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டு. ஓகே, சரி, ஓகே. இப்போ நமக்கு காலையில் ஒரு செட்டப்பு இங்கேருந்து கிடச்சிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா R1 இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ எல்லோரும் நம்ம இங்கெல்லாம் என்ன நினைப்போம், மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ, ஒரு ரவுண்ட் ஃபிகரான 24,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பரு. ஸோ அப்போ இங்கெல்லாம் வந்து மேஜராக வந்து செல்லர்ஸு பையர்ஸும் இருப்பாங்க. மார்க்கெட் வந்து ஒன்று மேலே போக விரும்பலை அப்படின்னா கீழே கொண்டு வரலாம், இல்லை மேலே கொண்டு போகுதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது குரூஷியலான 24,000 அப்படிங்கிறது. இங்குள்ள நம்ம வந்து மார்க்கெட்டில் 2 கொஸ்டின் கேட்கலாம். மார்க்கெட் 24,000க்கு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். என்னோடய ஸ்பாட்டில் எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோ பக்கத்தில், அதாவது முந்தின நாளோட லோ பக்கத்தில் வந்து ஓப்பன் கொடுத்து அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கிளம்புதுன்னா அதுக்கு முந்தின நாளோட ஹை வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. சரியா, மோர் தென் ஒரு 75%நாலும் மார்க்கெட் வந்து கவர் பண்ணிடும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எப்போல்லாம் நடந்திருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. இது நான் சும்மா சொல்லலை. என்னோடய டெலிகிராமில் நீங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 வருஷத்துக்கு டேட்டா டெய்லி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் ஓப்பன் இருந்திருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிரும். அதே மாதிரி ஹை பக்கத்தில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டை வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ஒரு லோவை தேடி வந்துடும். அப்படி லோவை தேடி வர்றது 100%. அப்படி இல்லைனாலும் நமக்கு ஒரு வந்து 75% வந்து டார்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் நான் மேலே போகும், மார்க்கெட்டுடைய நல்லா புல்லிஷ் தான், அதனால் அப்சைடுக்கான ஒரு வியூ அப்படிங்கிறத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறோம்னா பார்த்துடலாம். 24,000 கால் அண்ட் புட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், உங்கள் வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிரி நெருங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நேற்று எக்ஸ்பிரி, இன்றைக்கி கான்ட்ராக்டோட டே ஸ்டார்டிங். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் ஸ்ட்ரைக்கே கிடைக்காங்க. அதாவது இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம 23,800 நமக்கு சேம் ஸ்ட்ரைக்காக கிடைச்சா, அடுத்த நாள் போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைக் தள்ளி கிடைக்கும். எக்ஸ்பிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தள்ளி போகும். ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரைக் வந்து முக்கியம் கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்கு தான் அட் த மணி பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக்காக இருக்கணும், அட் த மணி ஸ்ட்ரைக்காக இருக்கணும், ஐடிஎம் இத்தனை இதாக இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது. ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரைஸை வந்து யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க தான் நம்மளோட ஸ்ட்ரைக். ஓகே, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸை யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க தான். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் நியூ கான்ட்ராக்டு. ஸோ அதனால் சேம் ஸ்ட்ரைக்கு நமக்கு கிடைக்கி. சரி, ஓகே. இப்போது இதில் 24,000 நான் 161 2 பேத்துக்குமே காமனாக போட்டுக்கிறேன், 161 ரூபாயை. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11.45க்கு மார்க்கெட் வந்து ஃபைட் பண்ணியிருக்கு. 24,000 கால் 161 ரூபாயை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு 161க்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அப்போ 24,000 புட்டு வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 161 ரூபாயை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கிளியராக இங்கே என்ன செய்யுது, இங்கே விட்டுள்ள கால் செல்லர் தான் பயப்படுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒன்று டிகே நடக்கணும், இல்லை சைடு வைஸாக போகணும். திருப்பி இந்த
அதாவது ரூ. 161 பிரேக் பண்ணுதுன்னா பேனிக் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டில் அங்கிட்டு உள்ள செல்லர்ஸ் வந்து வெளியே போவாங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ இங்கே அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இண்டிகேஷன் 11:45க்கே கிளியராக வந்து கிடச்சாச்சு. ஸோ 24,000 புட்டு வந்து ரூ. 161 விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கால் தான் இன்னும் புல்லிஷாக இருக்குது, கால் சைடு தான். அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக போக வாய்ப்பு இருக்குது. 24,000 பிரேக் பண்ணுறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. கூடுதல் அட்வான்டேஜ் இங்கே என்னென்னா, நம்ம 24,050 ஸ்ட்ரைக்கையும் நம்ம அடிஷ்னலாக நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் வீக் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கிடச்சிரும். ஏன்னா இவன் 161 கீழே இருக்கான், அவனும் 161. அப்போ இங்கே செல்லர் வந்து ஸ்டாடல் போட்டு 2 பேருமே டிகே பண்ணக்கு சைடுவேஸாக கொண்டு போகலாம். சரியா? அப்போ இங்கே 161 இங்கே பாருங்கள், 11:45க்கு 24,050 புட்டு கரெக்டாக சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டை அதுக்கு கீழே 24,050க்கு கீழே தான் வச்சுக்கணுன்ட்டு இங்கே ஃபைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கிளியராக 1.5க்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 24,050 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க்கெட்டை வந்து 24,000 பிரேக் பண்ணி மார்க்கெட்டு மேலே போயிருக்கும். அப்போ ஆப்ஷன் பையராக பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறது நமக்கு வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அதாவது கிடைக்காதுங்கிறது காரணம், ஒரு கட்டத்தில் மார்க்கெட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரேட்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் லோவில் வாங்க முடியுதோ, ஸோ அந்த லோ வாங்கும்போது நமக்கான ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிவார்டும் பெரிய அளவில் இருக்கும். ஸோ எப்போயுமே ஒரு ட்ரேடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா 1:2 1:3 அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1:1 அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் ரேஷியோ இருக்காது, மந்த் எண்டில் ப்ராஃபிட்டபுளாக வரவும் முடியாது. 1:2 1:3 அந்த மாதிரி செட்டப் எது பாருங்கள். ஸோ லோ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த லோ வந்து கிடைக்கலனாலும் ஏன் அப்படிங்கிறத மார்க்கெட்டை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஆகிருக்கு, நான் ஏன் இங்கே எடுக்கணும், அதை ஏன் இங்கே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கே நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துருந்தோம் இந்த என்ட்ரியை 24,000 150 அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் 200 டார்கெட்டு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா இதுதான். ஸோ மார்க்கெட்டில் இங்கே 161 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்டேக் ப்ரைஸோட 24,000 புட்டு 24,050 புட்டும் வீக் ஆகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் 24,000 பிரேக் பண்ணி மேலே போகுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ சிம்பிளாக அவங்க ட்ரேடை வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இதை லைவ் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க, அது தொடர்ச்சியாக இதை வந்து அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட்டோட இதை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கான இன்னும் கேள்விகளும் வரும், அதுக்கான பதிலும் கிடைக்கும். சரியா? பார்க்க எதுவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு உடனே ரியல் மணியை வச்சு லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா லாஸ் வரும், உடனே இது ஒர்க் ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. ஸோ நிறையா ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு இது தான். அதனால் கேட்குற விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதை போயிட்டு பழைய டேட்டாஸ் ரிசல்ட்லாம் அது எப்படி இருக்குது, அவங்க சொன்னது நடந்திருக்கா, ஏன் நடந்திருக்கு, என்ன ரீசனுக்கு, அதுக்கடுத்து லைவ் மார்க்கெட்டில் அந்த விஷயம் நடக்குதா, அதை ஒரு மாதம் வந்து நீங்கள் அதை வந்து சார்ட் இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் முடியும், நீங்கள் எது சப்போர்ட் நினச்ச இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கா, எது ரெசிஸ்டன்ஸ் நடந்த இடத்துல இது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்த. அதே மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மெத்தடனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு என்ட்ரி போகிறீங்க. அந்நேரம் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து கால் சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஏடிஎம் ஸ்டேக் ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஓகே, வீடியோ முழுசாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.